என்னோடய லைஃப்பில் பல கஷ்டம் வந்து போயிருக்கு. ஆனாலும் நான் அப்போல்லாம் வந்து ரொம்பவுமே மனசு விட்டதும் கிடையாது. நான் ரொம்ப தோண்டு போனதும் கிடையாது. எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற பட்சத்தில் அப்படியே தாண்டி லைஃப்பை கடந்துக்கிட்டே வந்துடுவேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்றப்பயே நான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால ஃபினான்ஷியலாக கஷ்டப்படும் போதும் நான் கடவுளை மட்டும் தான் நம்பினேன். கடவுளுக்கு அப்புறம் எனக்கு அப்பா அம்மா மட்டும்தான். இப்பயும் நான் அப்படி தான் நம்புகிறேன். அம்மா திடீர்னு வந்து கீழே விழுந்துட்டாங்க. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 1 மந்த் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தேன். ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்ததுனால சர்ஜரி பண்ணுறாங்க, எப்படியும் நம்ம அடுத்த லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் வந்து பகீர் குண்டு குண்டாக போட்டாங்க. அம்மா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால சர்ஜரி பண்ண முடியாது, அதுக்கான பாடி வந்து அவங்களுக்கு அது தாங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க. 1 மந்த் கழித்து அந்த ஒரு நியூஸ் கேட்கும்போது மனசு ரொம்பவுமே கஷ்டமாயிடுச்சு. அடுத்தது நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாரி வீட்டுக்கு இட்டுன்னு வந்தப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க, இதுமாரி நாட்டுக்கட்டு போடுங்க, அது சீக்கிரமாக கூடிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நாட்டுக்கட்டு போட்ட பிறகு தான் எங்கள் அம்மா ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அந்த பிஓபி போட்ட பிறகு அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் அதிகமாகிடுச்சு போல். எரியுதுமா நைட்டை பகலில் தூக்கமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு அப்போலாம் ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சி. கடவுளே, ஒருத்தவங்களுக்கு இந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலைக்கு மாதிரி நம்ம மனசையும் நம்ம இதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி என்னோட 15 டேஸ் எப்படியே வீட்டுக்கு வந்து 15 டேஸ் ஆகிடுச்சி. இன்றைக்கி 2வது கட்டு மாற்றி விட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.